Hello dear 12th standard students, நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறேன்னா நான் 12th ஸ்டாண்டர்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து எல்லா லெசனுக்கான நம்ம இது பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் நான் வந்து சாம்பிள் இதுவாக நான் ஒன்று ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன் யூடியூப் சேனலில். நம்ம சேனலில் புதுசாக யாருன்னா வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து இந்த வீடியோக்கான ஒரு லைக்கை போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போனோம். அடுத்து இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து எடுப்பேன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அது எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லேருந்து ரிப்பீட்டடாக இது பண்ணுற கொஷின் பேப்பர், அடுத்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், அடுத்து டீச்சர்ஸுடைய அனுபவம் அவங்க சொல்கிற இது வச்சு நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் ரெடி பண்ணுவேன். அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவங்க என்ன கொஷின் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் கரெக்டாக படித்தா தான் இது 5 மார்க். நான் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இது பப்ளிக் எக்ஸாம் 2005 பார்த்தீங்கன்னா 2025ன்னு பார்த்தீங்கன்னா 2025ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடல் படி பார்த்தீங்கன்னா நான் மாட்ரேட்டாக கேட்குறான்னு நினச்சாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிற 5 மார்க் வரைக்கும் படித்தாலே போதும், நான் 4 மார்க் அட்டன் பண்ணலாம். நான் இது தவிர்த்து நான் இதை படிச்சுட்டு பிறகு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு என்ன இந்த நான் கொடுத்துக்கிறது கொஷின் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன கொஷின் படிச்சுப்பீங்க, அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து படிச்சிருங்க. நான் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்போ லக்குன்னு தான் உங்களுக்கு நீங்கள் 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஈஸியாக கேட்டாங்கன்னா நான் நார்மலாக கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஷின் பேப்பர் வந்து கேட்டாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க்கும் அட்டன் பண்ணலாம். ஆனால் நம்ம கொடுக்குறவங்க கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிச்சிருக்க வேண்டியது இருக்கும். எனக்கு அதுதான் மெயினாக இருக்கணும். நான் கொடுக்குறாங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே படிக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து நான் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உள்ளே நான் என்ன டிப்ஸு நான் ட்ரிக்ஸு வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸு சொல்லுவேன். அதனால் மைண்டில் வச்சுக்கின்னு நான் வீடியோ எண்டிங்கில் சொல்லுவேன் இல்லைன்னா நடு சென்டர்லையும் சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து மறுபடியும் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்காவது யூஸ் ஆகும். அடுத்து இந்த வீடியோக்கான ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு நான் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து வாட்ஸ்அப் இதில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. அப்போ தான் இந்த வீடியோக்கான பிடிஎஃப்பை வந்து நான் அப்லோடு பண்ணிட்டேன், நீங்கள் வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அண்ட் ஈக்குவேட்டரியல் பிளேன் இந்த 5 மார்க் வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக. இது ஒரு ஈஸியான சிம்பிளாக நீங்கள் ஆக்சுவல் லைன் படித்தாலே அதோடைய ஆப்போசிட் மாரி தான் கிட்டத்தட்ட ஈக்குவேட்டரியல் பிளேனு. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். அதாவது நான் வந்து கொஷின் இந்த இது எல்லாமே 5 மார்க்லேருந்து தான் எடுத்தது. 5 மார்க் செக்ஷன்லேருந்து தான் லாங் ஆன்சர்னு பிசிக்ஸ் புக்கில் இருக்குல்ல அந்த இதுலேருந்து தான் தந்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் போய்ட்டு இந்த வேர்டு மட்டும் நடு சென்டரில் இல்லைன்னா எண்டிங்கில் இருக்கும். நான் ஃபுல்லாக போட முடியல கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது டைப் பண்ண முடியல. நம்ம வந்து மொபைலில் தான் இது பண்ணுறதுனால நான் தயவுசெய்து கொஞ்சம் இது பண்ணிங்க. நான் லேப்டாப் வாங்கினோடனே நான் ஃபுல்லாக ஒன்றா இது பண்ணுறது பார்க்குறேன். சரி, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொஷின் இருக்குது, அதை பார்ப்போம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ்டு ஒயர். நான் லாங் சார்ஜ்டு ஒயர். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிகிராஃப்ட் இந்த ஜெனரேட்டர். வேண்டிகிராஃப்ட் வந்து அசால்ட்டாக படிச்சிடலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் வந்து எப்படி இது பண்ண போகிறீங்கன்னா எல்லாமே நான் கொடுத்துட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே படித்தவங்களாக இருந்தாலும் இப்போ தான் படிக்க போகிறீங்களா இருந்தாலும் நான் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ தான் படிக்க போகிறீங்களா நினச்சா அப்போ வந்து இந்தமாரி பண்ணுங்கள். இது ஒன்று அதோடைய கான்செப்ட்டு கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதில் டயக்ராமு நான் ஈக்குவேஷன் கொடுத்தேன். இன்னும் கேட்டால் உங்களுக்கு தியரி வந்து பார்த்தோன்னா 1 மார்க் தான். நான் ஈக்குவேஷன் தான் 4 மார்க்கு. அதில் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் மட்டும் 4 மார்க் இல்லை, ஈக்குவேஷனு அடுத்து அதில் வந்து டயக்ராம் இருந்தால் அது சேர்த்து தான் 4 மார்க். எப்படிமா டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க, ஒரு சில 5 மார்க் வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து ஈக்குவேஷனில் 2 மார்க் கொடுப்பாங்க. மீதி அந்த தியரி வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை கன்சிடர்னு போட்டு அதோடைய டெஃபினிஷனை ஃபஸ்ட்டு எழுதிடணும். அடுத்து ஈக்குவேஷன் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை இங்கே ஈக்குவேஷனில் என்ன சொல்கிறாங்க அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம அங்கே தியரியாக எழுதுவோம். ஓகேவா? அடுத்து சாப்டர் 2 பார்ப்போம். சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடலு. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சீரியஸ் அண்டு பேரல்.
நான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சீரியஸ் அண்டு நான் பேரலல் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல் வோல்ட்மீட்டர், நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ நான் வோல்ட்மீட்டர் அது படிச்சுங்க. அடுத்து இதுலேயே இன்னும் 2 கொஷின் இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்னு சொல்லலாம். நான் வீஸ்டோன் பிரிட்ஜு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜு, வீஸ்டோன் பிரிட்ஜு மீட்டர் பிரிட்ஜு. மீட்டர் பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிக்கல் வந்து படிச்சிருப்பீங்க, அதனால் அசால்ட்டாக அது டயக்ராமும் ஓகேவா. அடுத்து அந்த டயக்ராமில் வந்து அதான் நீங்கள் அங்கே என்ன படிச்சிங்களோ நான் தேரி அங்கே வந்து ப்ரொசீஜர் என்ன பண்ணீங்களோ அந்த மிஷினில் அதை தான் இங்கே ஏற்ற போகிறீங்க. நான் வீஸ்டோன் பிரிட்ஜு அதுவும் ஈஸி தான். ஏன்னா என்னது அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 2 மார்க்லேயே படிச்சிருப்பேன். அதான் கிறிஸ்பஸ் ஃபஸ்ட்டு ரூல், கிறிஸ்பஸ் ரூல் அதோடைய டெஃபினேஷன் வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. நான் அது சாப்டர் 3 பார்ப்போம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், இது வந்து மஸ்ட் பி கண்டிப்பாக இதை படிச்சாகணும். அடுத்து ஆக்சுவல் ஆஃப் ஏ சர்க்குலர் காயில், ஆக்சுவல் ஆஃப் ஏ சர்க்குலர் காயில் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ஒரு கொஷினே கிடையாதுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் அதெல்லாம் ஒரு இது ஜிபி தான். நான் அசல்ட்டாக வச்சிடலாம். நான் சொல்கிறது அதான் சொல்கிறேனே. நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரிக்கா படித்து கஷ்டமாக இருக்கிறத விட நான் டயக்ராமும் ஈக்குவேஷனும், அதாவது ஈக்குவேஷனை வந்து நீங்கள் நம்ம ப்ரொசீஜர் தெரியல அப்போ எப்படி எழுதணும்னா பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் சார் சொல்லி தந்தபடி இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருனா அதாவது நீங்கள் எப்படின்னா அது வந்து எப்படி இந்த ஸ்டெப்பு அதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பை வந்து ப்ரீஃபாக போடுங்க. ப்ரீஃபாக போட்டிங்கன்னா ஓ சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்து நடுசண்டல்னா ஒன்று ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அடுத்து நான் 3 அப்படின்னு போட்டுருங்க. அந்த பற்றி ஒரு சில இது இப்போ கேனா வந்து பார்த்தீங்கன்னா கேனா கான்ஸ்டன்ட்டு அந்தமாரின்னு சொல்லிட்டு அதோடைய இதுவெலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்து இதில் இன்னும் 2 கொஷின் இருக்கும். சைக்ளோட்ரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தியரின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுலேயே 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் இருக்குது. அந்த டயக்ராம் போட்டுருங்க. அந்த ஈக்குவேஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கைடில் வந்து 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் தான் கொடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்லாம் ப்ரீஃபாக பார்த்தோம்னா 4 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்பு வரும். அது ப்ரீஃபாக போட்டிங்கன்னா அந்த ஸ்டெப் எப்படி வந்துன்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் அதை வந்து ப்ரீஃபாக போட்டிங்கன்னா அது கூட இது பண்ணிடலாம். அந்த சைக்ளோட்ரான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதை பற்றி டெஃபினேஷனாக கொடுங்க. இல்லைன்னா அவங்க கொடுத்துருப்பான் அதுமாரி அந்த நம்ம டயக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டு வந்து போட்டுருப்போமா அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வேர்டு அப்படின்னு இது போட்டுருங்க கீ பாயிண்ட் மாரி. ஓகேவா. அடுத்து 2 parallel current carrying conductors. அதோட 6th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா current carrying conductors in magnetic field. magnetic field. அடுத்து நெக்ஸ்ட்டு சாப்டர் 4ல் சொல்கிறது கண்டிப்பாக வச்சுங்க. EMF ஆஃப் சேஞ்சிங் என்க்ளோஸ்டு பை காயில். அடுத்து எக்ஸ்பிளைன் சிங்கிள் பேஸ் ஏசி ஜெனரேட்டர். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் வரும். அதனால மஸ்ட் பி கட்டாயமாக படித்தாக வேண்டும். EMF ஆஃப் சேஞ்சிங் என்க்ளோஸ்டு பை காயில். அடுத்து எக்ஸ்பிளைன் சிங்கிள் ஏசி ஜெனரேட்டர் ஒன்று கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்டு ஒர்க்கிங் ஆன் டிரான்ஸ்ஃபார்மர். இதை வந்து கண்டிப்பாக படிச்சுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 105 மார்க் வர பாருங்க. அது லாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கெயின் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ்ன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அது வந்து ஈஸி தான். நீங்கள் கதையாச்சு ஊற்றாலும் போகணும். அதுக்கு வந்து மார்க் போட்டுருவாங்க. கரண்ட் இன் ஏ சீரியஸ் ஆஃப் RLC சர்க்யூட். கரண்ட் இன் சீரியஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுருங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக கேட்க தந்தால் இதை தான் அதிகமாக கேட்டுக்கிறாங்களே. அப்படி பசங்க வந்து மாட்ரேட்லேயும் கொஞ்சம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்னது ஸ்ட்ரைட் லைன் கண்டக்டர்ஸு அதான் அந்த இதை அந்தமாரி ஈஸியாக கேட்கறதுனால கேட்டுருவாங்க. சரி அதனால் நான் சொல்கிற கொஷின் வரைக்கும் தயவுசெய்து இதை தான் நான் சொல்கிறேனே. நம்ம கொடுக்குற கொஷினை வரைக்கும் அது வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருங்க. அப்படி படிக்க முடியல நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா டெஃபினேஷனு கண்டிப்பாக ஈக்குவேஷனு இந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க. அப்படி புரியலையா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா அக்கா யாருன்னா அதை சிஸ்டர் யாரன்னா கேட்டு நான் சொல்லி புரிஞ்சுங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு இப்போ யாரும் போக மாட்டீங்க. சப்போஸ் சொல்கிறேன்
நான் ஓகேவா. அடுத்து சாப்டர் 5 பார்ப்போம். சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. அந்த 3மே கண்டிப்பாக படிச்சுக்கங்க. மேக்ஸ்வெல் இன் ஈக்குவேஷன் இன்டெக்ரல், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அடுத்து 3rd வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். டைப்ஸ் ஆஃப் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம் வச்சுங்க. அடுத்து ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஏபிசிடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த 4th 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புக்கில் போய் பாருங்கள். நான் இந்தமாரி ஏன்னு கொடுத்துட்டு மைக்ரோவேவ்ஸு, பீன்னு கொடுத்துட்டு அந்த வேவ்ஸ் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரோவேவ்ஸ்னு. அந்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா சப்போஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே கேட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்தமாரியும் கேட்குறது இது பண்ணலாம். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த லெசனில் வந்து ஒன்று கொடுத்துருப்பேன். அதனால தான் நான் 3 தான் நான் இது பண்ணினேன். அடுத்து சரி சப்போஸ் மாற்றிக்கிட்டானா நான் பண்ணுறது சொல்லிட்டு சரி இது ஈஸியாக அது வந்து யூசஸ் தான். இப்போது நான் ஓகேவா. அதனால் தயவுசெய்து நம்ம கொடுக்குற கொஷின் ஆன்சரை மட்டும் தயவுசெய்து படிச்சுக்க வேணும். சாப்டர் 6 பொறுத்த வரைக்குமே 3 தான். மிரர் ஈக்குவேஷன்லாம் சப்பைங்க. நான் அச்சு சொல்கிறேன் சப்பை. ஒரு அசால்ட்டான கொஷின் பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷனா. அவன் என்ன சொல்கிறான், இது பேரலல் லைனு, எது ஸ்ட்ரைட் லைனு, அடுத்து இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி வரைக்கும் எங்கே போகுது, அடுத்து சிலேருந்து டி வரைக்கும் எங்கே போகுது. நீங்கள் அந்த டயக்ராம் போகிறீங்க பார்த்தியா, அந்த டயக்ராம் தான் நீங்கள் இங்கே தேரியாக ஒரு 5 பாயிண்ட் எழுத போகிறீங்க. 8 அடுத்து அது ஈக்குவேஷன் வந்து அதான் அதுக்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் பண்ணிட்டு அடுத்து அதில் வந்து இன்னொன்று லேட்ரல் எமிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் மறந்துட்டேன். சரி அது அந்தமாரி போட்டிங்கனாலே உங்களுக்கு 5 மார்க். அப்படி இல்லைன்னா எனக்கு லேட்ரல் வந்து அந்த இது வராதுன்னா இது வரைக்கும் என்னாலே கண்டிப்பாக 4 மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து மிரர் ஈக்குவேஷன் ஃபியூசஸ் மெத்தட் வச்சுக்கோங்க. ஃபியூசஸ் மெத்தடு, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஆமாம், கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்டாக கேட்டாங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா சாப்டர் 6ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடுங்க. அதனால் கண்டிப்பாக படிச்சுங்க. அடுத்து இதை தவிர்த்து நீங்கள் ஏற்கனவே என்ன படிச்சிருந்தாலும் அதையும் ரிவிஷன் பண்ணிங்க. நான் எதுவும் சொல்ல, நீங்கள் படித்ததே இதில் வந்திருந்தாலும் அதையும் ரிப்பீட்டட் படிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் குத்து இல்லாமல் நீங்கள் வேறு என்ன படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பர் பார்த்துருக்கலாம், ஒரு ஆவரேஜை பார்த்துக்கலாம், ஸ்லானர் பார்த்துருக்கலாம். அதனால் இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன டைம் இருந்தால் படிச்சுட்டு தந்தாலும் படிச்சிக்கலாம். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகேவா. அடுத்து சாப்டர் 7 பார்ப்போம். சாப்டர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜென்ஸ் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐஜென்ஸ் பிரின்சிபல்னால் ஒன்றும் இல்லை, அது டெஃபினிஷன் வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் கண்டென்ட் வரைக்கும் பார்த்துங்க. கண்டென்ட் வரைக்கும் பார்த்துட்டு அதை எழுதி விட்ருங்க. ஓகேவா. அடுத்து EXPனா எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா. நான் அதை வந்து டைப் பண்ணுறது வந்து அங்கே பேஜ் பார்த்தாதுன்னு தான் சொல்லிட்டு நான் இது சின்னதாக போட்டேன், ஷார்ட்டாக போட்டேன். டபுள் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சுங்க. அடுத்து காம்பவுண்டு மைக்ரோஸ்கோப் வந்து படிச்சுங்க. காம்பவுண்டு மைக்ரோஸ்கோப் வந்து படிச்சுங்க கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 8ல் வந்து பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அதான் சொல்கிறேங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக கேட்கணும்னு நினச்சாலும் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கேட்பான். அப்படி ஈஸியாக தந்தாலும் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ 8th லெசனில் வந்தாலும் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக்லாம். இல்லைன்னா என்ன கேட்பான்னு சொல்கிறேங்க. அது வந்து நான் சொல்கிறேன் பின்னாடி எடுத்து. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எமிசிஸ், இதுவும் ஒரு ஈஸியான 5 மார்க் தான். அதனால் படிச்சுங்க. நான் தான் சொல்கிறேன், தியரி இருந்தால் தியரியோட டெஃபினிஷன் வச்சுருங்க. அந்த கொஷினுக்கான டெஃபினிஷன் வச்சுருந்தோம். அடுத்து அதில் கொஞ்சம் கண்டென்ட் வரைக்கும் பார்த்து கீவேர்டு வரைக்கும் பார்த்து வச்சுங்க. அப்படி ஈக்குவேஷன் இருந்தால் ஈக்குவேஷனே இல்லை ப்ரோ, அப்போ நான் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேங்க. கண்டென்ட் முதல்ல அதோட என்னது டெஃபினிஷன் எழுதுங்க. அடுத்து அதுலேருந்து கண்டென்ட்டு அடுத்து கீவேர்டு கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அதை போட்டு டயக்ராம் இருந்தால் டயக்ராம் போட்டுருங்க. டயக்ராம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகேவா. அடுத்து தேர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சுங்க. அடுத்து டெவிஷன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டிப்பாக படிச்சுங்க. ஏன்னா மாட்ரேட்டாக தந்தாலும் இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நான் படிச்சிருக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா. அடுத்து சாப்டர் 9
சாப்டர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜே சாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஒரு ஈஸி தான். அதில் வந்து நான் ஜே சாம்சன் ஸ்பெசிஃபிக் எலக்ட்ரிக் சார்ஜ்னு கேட்டிருப்பானா, நான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் வந்து ஒரு ஆர்னு மாரி இருக்குமா, அந்த டயக்ராம் வந்து ஒரு சிம்பிளான இது. நான் அடுத்து அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணுங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தமாரி இதுன்ற இது ப்ராக்டிக்கல் இருக்கிற சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சு படிக்கணுங்க. அவங்க இது பண்ணுறதுலாம் கிடையாது. நம்ம இது பண்ணுறது தான் அங்கே மார்க்கு. நம்ம எழுதுறது பொறுத்து தான் இருக்குது அங்கே மார்க்கு. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நீ 1 மணி நேரம் படிச்சிச்சு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துலேயே இந்த 2 லெசன் முடிச்சிருப்பான். அந்தமாரி இது தாங்க. நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் அதே மார்க் தான். அதில் இருக்கிற கீவேர்டு எழுதியும் நான் வந்து டெஃபினிஷனு நான் எக்ஸாம்பிள் அந்தமாரி போட்டு எழுதினாலும் அதே மார்க்கு தான். அப்போது என்னது ஃபுல்லாக படிச்சு எழுதுறவன் நேர்மையானதான். அது எதுவும் அவன் ஃபுல்லாக படிக்க முடிஞ்சாலும் படிச்சு எழுதுங்க, நான் எதுவும் சொல்லலை. அதே நீங்கள் வந்து என்னது ஷார்ட்டாக எல்லாம் டெஃபினேஷனு கரெக்டாக அந்தமாரி என்னாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவாங்க. அதாவது ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். நான் ப்ரெசன்டேஷன் வந்து நினச்ச பக்கா இருக்கணும். நான் ப்ரெசன்டேஷனுன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ்னு ஒரு வீடியோ போடுறேன். நான் அது வந்து அப்லோடு பண்ணுறேன். சரிங்க. அடுத்து நான் மில்க் அண்ட் சாயில் எக்ஸ்பெரிமெண்ட். ஜே தாம்சன் இல்லைனா மில்க் அண்ட் சாயில் இது ரெண்டுத்தில் என்ன ஒன்று மாடரேட்டாக கேட்குற இருந்தாலும் நான் வரும். அப்படி இல்லைன்னா ஈஸியாக கேட்குறா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன லெசன்லேருந்து அதுலேருந்து வந்துடும். நான் அதனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. நம்ம சொல்கிற கொஷின் வரைக்கும் படித்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? நம்ம சேனலில் வந்து புதுசாக யாருன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் இந்த வீடியோக்கான ஒரு லைக்கை வந்து போட்டுருங்க. அடுத்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நான் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் எனக்கு வந்து டீச்சர் சொல்லி தான் தெரியும். யூடியூப்லாம் அந்தமாரி போடுவாங்கன்னு தெரியாது. அதனால் நான் ஃபீல் பண்ண இது வந்து யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் இந்தமாரி நான் எல்லா டீச்சர்ஸ் அண்டன்னு கேட்டு அடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லாம் வந்து அதுக்குன்னு நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம தெரிஞ்ச பசங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து சரி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால நான் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிச்சிருங்க. நான் அடுத்து வாங்க பார்க்கலாம். ஆல்பா டிகே ப்ராசஸ் எக்ஸாம்பிள். நான் இது நேற்றுக்கு போட்டேன்னா, அதாவது வந்து அவன் வந்து இதை வந்து நாங்கள் ஜே சாம்சனு இதெல்லாம் வந்து பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாம் அப்படின்னு நினச்சானா தான் இந்த 3. ஏன்னா இந்த ஆல்ஃபா டிகே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து இந்த சாப்டர் 9லேயே படிச்சிருப்பீங்க. இது அந்த கொஷின் பேப்பர் அந்த கொஷின் பேர் வந்து மறந்துட்டேன். 2 மார்க் 3 மார்க்லேயும் ஈஸியான கொஷின்லாம் வரும். இது ஐசோபார் ஐசோடோப்ஸ் அந்தமாரி இது பற்றி தான் இதில் சொல்லியிருப்பான். அதனால இது ஈஸி தான். நான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 9th 10th படிச்சது தான். அதனால உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சால்ட் இதுவும் மாரிண்ணா ஓகேவா சப்பை இதெல்லாம். ஆனால் தயவுசெய்து நான் அதான் சொல்லியிருப்பேன். மஸ்ட் பி கன்ஃபார்ம் 1 5 மார்க் கம்பல்சரியாக வரும். கம்பல்சரினா கம்பல்சரியில் வந்து கேட்டு வராங்கன்னு நினச்சி பாருங்க. நான் கம்பல்சரியாக வரும்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்து கம்பல்சரியாக வரும். இதை தவிர்த்து நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது இருக்கலாம். நான் அதே பட்சிக்க நான் எதுவும் சொல்ல. நான் அடுத்து சாப்டர் 10 பார்ப்போம். சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் ஆல் வேவ் ரெக்டிஃபையர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஆல் வேவ் ரெக்டிஃபையர் படித்தாலே அதோடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் தெரிஞ்சுக்கலாம். அதாங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் படித்தாலே நான் டெஸ்ட்ரக்டர் அதோடைய ஆப்போசிட் தான். அதுதான் டெஸ்ட்ரக்டர் வந்து சொல்லியிருப்பான். என்னது இட் இஸ் ஆப்போசிட் நான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இருப்பான். அதுதாங்க கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணி தரும், டெஸ்ட்ரக்டர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அந்தமாரி தாங்க ஆல் வேவ் படித்தாலே அதோடைய இது தான் ஆப்போசிட் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃபுல் ரெக்டிஃபையர். அதனால் இது 2 படிச்சிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதனா ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் இன்னொன்று 5 மார்க் இருக்குது. டிரான்சிஸ்டர் அண்ட் ஆம்ப்ளிஃபையர் அடுத்து டி மார்கன் தியரம். இது நான் நேற்று கொடுத்தேன்னா டிரான்சிஸ்டர் அண்ட் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சொல்லிக்கிறேங்க. இது டிரான்சிஸ்டர் அண்ட் ஆம்ப்ளிஃபையர்னா என்னதுங்கன்னா 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் இந்தமாரி வேர்டு இருக்கும். இதுதான் அந்த வேர்டு அந்த கொஷினில் தான் கேட்குறான்னுக்கோசம் தான் நான் அந்த வேர்டு வரைக்கும் கொடுத்துருப்பேன். அடுத்து டி மார்கன்ஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி மார்கன்ஸ் தியரம் வந்து ப்ராக்டிக்கலே நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு தான் அதே இங்கே போடுங்க. அவள் தான் இதே சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 11th வந்து நீங்கள் சிஎஸ் சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க. அப்போ இன்னும் சிம்பிள் இதெல்லாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்டு கேட்டு ஆர் கேட்டு இன்னொரு 5 மார்க் இருக்குது. அதெல்லாம் நான் என்னத்து கொடுக்கணும்னா அதெல்லாம் ஒரு சப்ப 5 மார்க். அதனால எல்லாரும் அது படிச்சிருக்க வேண்டியது தான். அதனால தான் இதில் டைப் பண்ணல. அதையும் படிச்சிருங்க. நம்ம சேனலில் வந்து புதுசாக யாருன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து இந்த வீடியோக்கான ஒரு லைக் கிளிக் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனலில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தமாரி டைப் பண்ணுறதுக்குலாம் என்னாண்ட லேப்டாப்லாம் இல்லை. நானே ஃபோனில் தான் இது பண்ணிக்கிறேன். என் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பி சொல்லியிருந்தான். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோவில் சொல்லியிருந்தான். இது மைக் வந்து வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல, என்னது ஸ்லோவாக கேட்குது அப்படின்னா. அது பரவாயில்ல, நான் மைக் வந்து இல்லை. சரி வாங்க பார்க்குற மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா, சரி நம்ம சேனலில் வந்து நான் எப்பவுமே கூடவே இருங்க. நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணினே இருங்க. நம்ம சேனலோடைய வீடியோ ஒவ்வொன்றுமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறது எல்லாமே 100% உண்மை. அதனால் தயவுசெய்து இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்கிறேன்னு இருந்தீங்களா, அது வந்து நான் பப்ளிக் எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் ரொம்ப பயப்படுற மாரிலாம் இருக்காதிங்க. ஏன்னா எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தான் அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வருஷமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு வருஷம் நீங்கள் படித்ததுலேருந்து தான் கேட்க போகிறாங்க. அதனால் தயவுசெய்து நம்ம கொடுக்குற கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து மறக்காமல் படிச்சிருங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபோன்லேயே இந்த அளவுக்கு இந்தமாரி எடிட் பண்ணி போடுறது கஷ்டம்தான். அதனால் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து மொத்தம் டைப் பண்ணுறதுக்கே என்னுடைய ஃபீலிங் அது விட்டுருங்க. நான் அதை பார்த்துக்கிறேன். இதுக்கே டைம் இல்லை. நான் மேக்ஸுக்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னுடைய சிச்சுவேஷன் அதனால தான் மேக்ஸு நான் போட முடியல. அடுத்து பார்த்தா மேக்ஸில் வந்து நான் ரெடி பண்ணிட்டு அதுலேருந்தே 3 5 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. 3 5 மார்க்கு அடுத்து இன்னொன்று அந்த சம்மு சொல்லி இந்த 12th சாப்டரில் அதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்டிருந்தாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 5 மார்க். நான் வந்து ஈஸியாக கேட்பாங்க நினச்சேன் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. அது பார்த்தா மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. சரி அதை விடுங்க. முடிஞ்சு போன இது பண்ணியிருந்தேன். நான் நெக்ஸ்ட் இயர் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 12th முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 10th வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போட போகிறேன். நம்ம சேனலில் வந்து 10th 11th 12th நம்ம சேனலோடைய இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 10th பசங்க 11th பசங்களும் உங்கள் கூட இருக்கிற பசங்க உங்கள் ஸ்ட்ரீட் கார்னரில் இருக்கிற பசங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோக்கான ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா என்னால் எழுதிலாம் இருக்க முடியாது. அப்படின்றதுக்கோசம் நான் வந்து பிடிஎஃபே ரெடி பண்ணிட்டேன். நான் அந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து கிடைக்கும். அதனால் நம்ம சேனலில் வந்து உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவேன். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு போட்ட உடனே உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து சேரும். சரி தேங்க்ஸ்.